அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன் வேலுசாமி, கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்தோட தலைவர். பார்த்தீங்கன்னா, இந்த குளம் பேராவூரணி பெரிய குளம். 2019 ஆஃப்டர் கஜாக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த குளம் பியூர்லி கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கம் கைஃபாவால தூர்வாரப்பட்டது. அது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்துக்கே நீதி சொல்றது நீதியரசர் அவங்க தான். அவங்களே பாராட்டுன குளம். இதுக்கு நானும் உரிமைய கொண்டாட முடியாது. கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கம் கைஃபா மட்டும் தான் உரிமைய கொண்டாட முடியும். அதன் அடிப்படையில அந்த உரிமையில நாங்க இங்க பேசுறோம். இன்னைக்கு சின்ன ஒரு விவாதம் Facebookல கூட விவாதம் போணுச்சு. மரியாதைக்குரிய கைஃபாவோட பொருளாளர் தங்ககண்ணன் கூட ஒரு விவாதத்த இங்க வச்சுக்கலாம்னு சொன்னாரு. அவரு உரிமையில வந்த கோவம். நாங்க வேலை பார்த்த குளம், ஒரு தனி மனிதன் கொண்டாடக்கூடாது இந்த உரிமைன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல போட்டிருக்காரு. இப்பவும் நாங்க சொல்றோம், கடைமடைப்படி கைஃபா மட்டும் தான் அந்த குளத்த வேலை பார்த்துச்சு. கைஃபா மட்டும் இல்ல, கைஃபாவோட இணைந்து ஊர் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 245 பேரு இந்த குளத்துக்கு நிதி ஆதாரம் குடுத்துருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இல்ல, மீடியாவோட ஒத்துழைப்பு இல்ல. இதெல்லாம் யாருமே இல்ல. பிடபிள்யூடி எல்லா அரசு அதிகாரிகள், நீதியரசர்கள் நெறைய பேர் இதுக்காக உழைச்சிருக்கிறாங்க. தனி மனிதர் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம், எல்லாரோட உழைப்பும் அதில இருக்கு. இது நான் சொல்றது 100% உண்ம. இல்ல அது உண்ம இல்ல, இது நீ சொல்றது பொய்யின்னா, எங்க வேணாலும் விவாதத்த வச்சுக்குருவோம். மீடியாவ வர சொல்லுவோம். இந்த குளத்துக்காக உழைச்சவங்கள வர சொல்லுவோம். நேரா பேசிக்கலாம். இதுல ஒண்ணும் வருத்தப்படுறதுக்குலாம் வேலை இல்ல. ஆளாளுக்கு ஒரு உரிமை தான். நீங்க யாரு உரிமைய கொண்டாடுறாங்களோ, இந்த குளத்துக்கு வேலை பார்த்தவன் யாருங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும், மீடியாவுக்கு தெரியும். வாங்க ஒரு இடத்துல விவாதிப்போம். சுமூகமா பேசுவோம். நன்றி, வணக்கம்.